ஹரே கிருஷ்ணா. துளசி தேவியின் மகிமைகளை பார்க்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் துளசி தேவிக்கும் திருமணம் நடந்த நாள். விருந்தாவனத்தில் இந்த லீலைகள் நடந்த தினம் இன்று. துளசி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவள். கிருஷ்ணர், விஷ்ணு, ராமர், பகவான் விஷ்ணு, இந்த மாதிரி நம்ம பெருமாள் கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா துளசி பகவானோட பாதத்திலையும் அவருக்கு மலையை அனுபவிக்கிறோம். ஏன்னா யார் ஒருவங்க துளசியை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது நம்மளுக்கு பகவான் மீது ஒரு பற்றுதல் ஏற்படுகிறது, அது மேலே பக்தி ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதயத்திற்கு அழுக்குகள் போகுது, நம்ம தூய்மை அடைகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே கூறுகிறார், யார் ஒருத்தவங்க கங்கை நீரும் அதை துளசி இட்டு எனக்கு அர்ப்பணம் செய்கிறாங்களோ அதுக்கு ஈடு இணையாக எதுவுமே கொடுக்க முடியாது, நான் என்னையே அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறார். துளசி தேவி அந்த அளவுக்கு தூய்மையானவள், பகவானுக்கு மிக மிக பிரியமானவங்க. அது ஈடு இணையாக எதுவும் கிடையாதுன்னு கிருஷ்ணரே கூறுகிறார். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நிறைய பொருள் கொடுத்தாலும் துளசி இருந்தால் தான் நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது பகவான் ஏற்றுக்கிறார், ஏன்னா ஏற்றுக்கொள்வதில்லை. இது நம்ம கோவர்த்தன் நிலையிலே பார்க்கலாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்திங்கன்னா விருந்தாவன வாசிகள் 7 நாள் அவங்கள பாதுகாப்பதற்காக மலையை குடை மாதிரி பிடித்து சுண்டு வரலால் தூக்கிட்டு 7 நாள் நிற்பார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல விதமான நைவேத்தியம் பண்ணுவாங்க. கோவர்த்தன் மலைக்கு பால், பல வகையான பொருட்களை வச்சு அந்த கோவர்த்தன் மலைக்கு பூஜை செய்யும்போது அந்த நைவேத்தியம் பண்ணுற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா அந்த கோவர்த்தன் மலை பகவான் விஷ்ணு தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ இவங்களால் எவ்வளோ தான் பண்ண முடியும், பண்ண பகவானுக்கு அதை நிப்பாட்டே மாட்டுக்கார். இப்போ ஒரு துளசி இலையை எடுத்து பலராமர் போடுறார். துளசி இலையை கொடுத்தோன்னே அப்படியே அந்த கோவர்த்தன் மலை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள நிறுத்துது. பகவான் துளசி கொடுக்கும்போது அது திருப்தி அடைகிறார், அதுக்கு மேலே அவருக்கு அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அந்த மாதிரி நம்ம துளசி தேவியை அவருக்கு அர்ப்பணம் செய்வதனால பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறார். பகவான் திருப்தி அடையும் போது அந்த தெய்வீகமான உணர்வு நம்மளுக்கும் வரும், நம்மளுக்கு அவரோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். இப்போ எளிய வழி நம்ம பகவான் மேலே பக்தி செலுத்துவதுக்கு எளிய வழி துளசி தேவி. அவங்க தான் நம்மளுக்கு இதயத்தில் உள்ள காமம், கோபம், அழுக்கு இதெல்லாம் நம்ம துளசியை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதனால நம்ம செய்ய வேண்டியது அன்போடு பகவானுக்கு அர்ப்பணம் செய்யணும். இப்போ அவங்களோட கருணை கிடைக்கும், பகவானோட கருணை கிடைக்கும். இதனால் நம்ம பிறப்பிறப்பிலிருந்து விடுபடலாம். மேலும் வீட்டில் துளசியை வைத்து அதை வளம் வருவது மூலமாகவும் அதுக்கு நீர் விடுவது மூலமாகவும் நம்ம இந்த பகவானோட கருணை பெறலாம், பாவலையிலிருந்து விடுபடலாம். இந்த மாதிரி துளசி தேவியோட மகிமை சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு விருந்தாவனம் உண்டு, விருந்த தேவி. விருந்தாவனத்தில் பார்த்திங்கன்னா துளசி தேவி இருக்கும். துளசி நடுவில் தான் பகவான் அவதிக்கிறான், அதனால தான் விருந்தாவனம் என்ற அந்த பெயரே வந்தது.